செய்யும்படி சொல்லுகிறார். அந்த ஜெபத்தின் கீழ் எடுத்து அந்த வசனத்தை யாருக்குமே என்ன செய்யல, பைக்ல பிசாசு என்ன செய்யறா, பொறுக்கி போட்டுறான். அவங்க மைண்ட்ல இருந்து என்ன செய்யறா, அந்த வசனத்தை கேட்டு அதுபடி நடந்துருவாங்க. பிசாசு பொறுக்கி போட்டான். நீங்க யாரெல்லாம் மறந்துறீங்களோ, வசனத்தை மறக்கிறதுனா உங்க இருதயத்தில் இருக்கிறதால வசனத்தை பிசாசு என்னன்னா பொறுக்கி போட்டுறான். சரி, நடக்க முடியல, வசனத்தின்படி வாழ முடியலன்னா உலகம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. உலகம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் சில பேர் கூட ஆழமா என்ன செய்ய முடியாது, கத்திற்குள்ளாக வேர் கொள்ள முடியும். கொஞ்ச நாள் வருவாங்க, ஜல ஜலன்னு சொல்லிட்டு என்ன செய்யும், முளைச்சி நல்லா ஜிகிஜின்னு வரும். அதுக்கு மேல என்ன செய்யும், வேறு தண்ணி இல்லை, வேருக்கு போகிற தண்ணி இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சி அப்புறம் என்ன செய்யும், கீழே விழுந்துடும். இந்த மாதிரி மரமாகவும் நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வசனம் உன் உள்ளத்துல கிரியை செய்யுதுன்னு சொன்னா உன் வாழ்க்கையிலே மாற்ற வருகிறதை ஊழியக்காரர்களுடைய தேவன் பார்க்க முடியும். எந்த ஒரு மனுஷனும் விதைத்த விதையை திரும்ப அவங்க என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. நீங்களாம் விதைச்சிங்களோ, இந்த செடிக்கு தண்ணி பாய்ச்சிங்களோ தெரியாது. எனக்கு செடினா ரொம்ப உயிர். மரம், செடி, கொடி, வயல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப ரொம்ப ரசிப்பேன், ரொம்ப நேசிப்பேன். அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் செய்ய எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிட்டே இருப்பேன். அதை நான் 2 நாள் ஊருக்கு போனா அது சொல்லிட்டு போவேன். இந்நேரம் எங்கள் வீட்டு பிள்ளைகள் ஊற்றுறாங்களா ஊற்றுலையா தெரியாது. ஆனால் சாந்தி என் செடிகளுக்கு என்ன செய்யும், தண்ணியெல்லாம் ஊற்றிருப்பான். அது குழந்தைங்க என்ன செய்யும், வாடி போயிடுமா, வரத்துக்குள்ளே வாடி போயிடும். அப்படிதான் ஒரு டைம் போயிட்டு வர பொழுது எனக்கு வச்சிருந்த அழகா ரோஜா பூ செடியெல்லாம் சேர்த்து போச்சு. ரொம்ப மழை பெய்யல. குழந்தைகளை போல நேசித்து வளர்த்த செடியெல்லாம் சாப்பிடுறாங்க, தண்ணி ஊற்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை கேட்டு வளர்ந்தாலும் அதுக்குரிய பலனை தர முடியும். அதுபடி இன்னைக்கு நிறைய பேர் நீங்க எந்த வசனத்தில் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு உங்களை தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். பிசாசு மிகவும் தந்திரம் உள்ளவர். அதன் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். 2 Corinthians 2:11 வாசிக்கலாமா? 2 Corinthians 2:11. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடி ஹல்லேலூயா அப்படி செய்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சாத்தானால் ஒரு மனுஷனும் என்ன செய்யக்கூடாதா, மோசம் போகக்கூடாதாம். எப்படி அவன் மோசம் போகிறான் என்று சொல்லி, எப்படி சாத்தான் ஒரு மனுஷனை மோசப்படுத்துகிறார் என்று சொல்லி தான் ஒரு சில காரியத்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்க போகிறோம். 3வது வசனத்தில் 4வது வசனத்தில், அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படி எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியினால் நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுத. இங்க பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்றார், அதிக துக்கத்தோடு. ஹல்லேலூயா. நீங்க துக்கப்படும்படி நான் எழுதல, ஆனா அதுக்கு பதிலா உங்க மேல வச்சிருக்க அன்பின் மிகுதியினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிய வேண்டும் என்பதற்காக மிகுந்த வியாகுலத்தோடும் இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு என்ன செய்றேன், எழுதுகிறேன். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு என்ன செய்து மாத்திரமல்ல, ஒருவாறு உங்களை எல்லோருக்கும் துக்கம் உண்டாக்கினார். இன்னைக்கு பிசாசு என்ன செய்து, ஒருத்தருக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் துக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமந்தபடியால் இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையை போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தினால் அழிந்து போகாதபடி நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்யுங்கள். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பித்து உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அநேகர் அந்த மனுஷனை தண்டனை பண்ணாதீங்க. ஒரு மனுஷனையும் என்ன செய்யக்கூடாது, தண்டனை பண்ணாதீங்க. அதிக துக்கத்தோடு ஒரு மனுஷனும் அழிந்து போகாதபடி அவங்களை என்ன செய்யுங்கன்னா மன்னித்து ஆறுதல் செய்யுங்க. அந்தபடி உங்கள் அன்பையும் அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக்கொள். நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதிக்கும்படி இப்படி எழுதுகிறேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னிக்காது இருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்தில் மன்னிக்கிறேன்.
சாத்தானாலே எவனும் மோசம் போகாதபடி என்ன செய்யுங்க, இதை எழுதுகிறேன். இன்னைக்கு சபைக்குள்ளாக, ஊழியத்துக்குள்ளாக, குடும்பத்துக்குள்ளாக இன்னைக்கு அநேக பிரச்சனைகள், போராட்டங்களை பிசாசு தந்திரமாய் நுழைத்து கொண்டிருக்கிறான். என்ன செய்யறான்? தந்திரமாய் நுழைத்து. இதை தான் பவுல் தெளிவாக எழுதுகிறான். பிசாசு என்ன செய்யுது? எவனையும் என்ன செய்யக்கூடாது, மோசம் போக்கக்கூடாது. அவனுடைய தந்திரத்தை நான் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோப்பு 4:7, 2 கொரிந்தியர் 11:3. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலோ? மறுபடி வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்தால் போதும். அவனால தான் பிசாசை எதை செய்ய முடியும்? அவன் தந்திரங்களை அறிந்து அவனை எதிர்த்து நிற்க முடியும். தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் பிசாசுக்கு ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி இங்கே யாக்கோப்பு நிருபத்தில் எழுதுகிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சர்ப்பமானது, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே யாரை வஞ்சித்ததா? ஏவாளை வஞ்சித்ததா. அது பயங்கர தந்திரம் உள்ளது. அது ஏவாளை என்ன செய்தா? வஞ்சித்தது. உங்கள் மனதும், யாருடைய மனது? உங்கள் மனது. அப்பனா நீங்க எல்லாரும் பார்த்து என்ன சொல்றீங்க? உங்கள் மனது அப்படி. நான் சொல்றேன், எப்பா உங்க மனசுன்றேன். நீங்க எல்லாரும் பார்த்து என்னை சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன். சொல்லுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அட பாவத்தை, பைசா கீசா வேணுமா? முடிஞ்சோன்னா காஃபி இருக்கு, சுண்டல் இருக்கு, கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, என்னை பார்த்து சொல்லுங்க. உங்கள் மனது. படிச்சே ஆகணும். படிக்கலன்னா விட மாட்டேன், பிரசங்கம் முடிக்க மாட்டேன். இன்னைக்கு 10:30 11 மணிக்கு தான் நீங்க போவீங்க. நீங்க என்ன சீக்கிரமா வந்தீங்க, நான் என்ன சீக்கிரம் விடுறதுக்கு? படிக்க சீக்கிரம். உங்கள் மனது கிறிஸ்துவை பற்ற உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். நான் சொல்லிட்டேன்ப்பா, என் மனசு கிறிஸ்துவை பற்ற உண்மையிலிருந்து விலகி போயிடுவோ, கெடுக்கப்படுமோ என்று பவுல் அவ்வளோ பயத்தோடு இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். ஏன்னா பிசாசு என்ன செய்யறான்? அவன் ரொம்ப தந்திரம் உள்ள. சத்தியம் அடிக்கடி சொல்லுவோம், பிசாசு மிகவும் தந்திரம் உள்ளவன், மிகவும் தந்திரம் உள்ளவன். ஆமாம், ரொம்ப தந்திரம் உள்ளவன். அவன் எப்போ கெடுக்கணும், எப்படி அழிக்கணும், எப்படி உடைக்கணுன்றது எல்லாமே அவனுக்கு தெரியும். தேவனோடு உள்ள உறவை உடைக்கணுன்றதுக்காக பயங்கர தந்திரத்தோடு வந்து அவன் கிரியை செய்கிறான். உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விளக்கப்படுமோ? ஹல்லேலூயா. முதல் காரியமே வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியது போல நீங்கள் என்ன செய்ய? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து பிசாசு எதிர்த்துனா பிசாசு போகும், எதிர்க்க முடியும். பிசாசின் தந்திரத்தை அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா ஒரு காலம் ஒரு மனுஷனும் அறிந்து கொள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அது எப்படி இருக்குமா? அநீதியினால் உண்டான சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய அநேக காரியங்கள் நம்முடைய கிறிஸ்துவை பற்றும் உண்மையிலிருந்து நாம் விலக வேண்டும் என்பதை பிசாசு என்ன செய்கிறான்? அவன் ரொம்ப தந்திரமாய் இருந்து அவன் விலகும்படி செய்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிசாசை நாம் எப்படி எதிர்த்து நிற்கிறோம்?
இன்னைக்கு அற்புதங்களோடும் அதிசயங்களோடும் கூட அவன் என்ன செய்கிறான், நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான், விசுவாசத்தை விட்டு விலகணும்னு செய்கிறான். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை எப்படி இருக்குமா, சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடு இருக்கும். இன்னைக்கு அங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அற்புதம் நடக்குது, எங்கே போனாலும் உனக்கு விடுதலையே கிடைக்காது. பாரு, யார் விடுதலை ஆக்கணும்? யார் விடுதலை ஆக்கணும்? வசனத்தின்படி சொல்லுங்க. வசனத்தில் நான் வெறி பிடிச்சவன், நாய் மாதிரி கொதறிடுவேன். யார் விடுதலை ஆக்கணும்? அதுவே தெரியலையே உனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதலை. மறுபடியும் இன்னொரு வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள். கண்ணாடி போட்டால் அவன் மூஞ்செல்லாம் தெரியல, இது படிக்கிறது கொண்டேதான் உங்க மூஞ்ச பார்க்கறதுக்கு எனக்கு முடியல. உடனே இந்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி வேற கண்ணை வாங்கணும். உங்களையும் பார்க்கணும், வசந்தி பார்க்குற மாதிரி கண்ணாடி வாங்கணும். இது 400 ரூபாய்க்கு வாங்கினேன், அது அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலேயே தெரியும் உங்க மூஞ்செல்லாம் இருட்டா இருக்கு, நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. சரியா? வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்த, சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே நல்லவங்களா இல்லைங்க, தெளிவுள்ளவங்களா இல்லைங்க, பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்களோடு பிசாசு என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. ஆனா கெட்டு போகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ள அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை உங்கள் என்ன செய்து, அவர்கள் உங்கள் என்ன செய்து அதை காரியமாகாதபடி நடக்க செய்யும். அல்லேலூயா. அதை நல்லா வாசிங்கப்பா. இல்லம்மா, 10வது வசனத்தை வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். அதுதான் குழப்பமா இருந்தது. என்ன சொல்லுது? ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில சத்தியத்தை அங்கீகரிக்க முடியாது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. சத்தியத்தை சத்தியமாய் போதித்தா இந்த மாதிரிதான் இருப்பாங்க. சரிங்களா? கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆமே உட்காரு ஏந்திரி அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துலலாம் ஜனங்கள் கூட்டமா விடுவாங்க. ஆனா சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கிற இடத்துல இருக்கவே மாட்டாங்க. இந்த சாத்தானின் தந்திரங்களை, இந்த மெசேஜை நான் எடுத்துட்டு எனக்கு பயங்கரமான குழப்பம், பயங்கரமான மன உளைச்சல், என்னை சும்மாவே இருக்க விடல, அவ்வளோ வேதனைப்படுத்திட்டா. சீ நாய, நீ உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணு. தூங்குனா என்ன, 2 மணி நேரம் தூங்குனா கூட நான் நல்லா எழுந்து நான் காலையில் ஊழியத்தை செய்வேன். புரியுதா? அந்த மாதிரி பிசாசோட நைட்டெல்லாம் போராடிட்டு இருந்தேன். ஏற்கனவே பிசாசு போராட்டத்தில் உட்காந்துருக்கேன். 2 பேத்துக்குள்ள பிசாசு வந்து சபையை குட்டிக்கோளாக்கிட்டு இருக்கான். இப்போ எதுவுமே பேசக்கூட முடியலங்க. சாதாரணமாக பேசினா கூட அது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் நினச்சிட்டேன், நிறைய காரியங்கள் வந்து நிறைய பேர்த்திட்ட பேசவே கூடாது, ஷேர் பண்ணி, என் பிள்ளைங்கள் கூட நான் பேசக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ மனசு கஷ்டங்கள் இருக்கு. நான் நினைக்கிற மாதிரி உன் மனசு இல்லை. ஹல்லேலூயா. இது யார? சத்தியத்தை அறிகிற, அந்த சத்தியத்தின் அன்பை விட்டு விலகிறதுக்கு, விலகி போகும்படி, அங்கீகரிக்க முடியாதபடி நடக்கும் என்று சொல்லிக்கு. இன்னைக்கு இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டாங்க, ஊழியக்காரமாவுடைய வார்த்தையை விட்டாங்க, பிசாசு சொல்ற வார்த்தைக்கு என்ன செய்றாங்க? அங்கீகரித்து ஆமென் அல்லேலூயான்ற மாதிரி போயிட்டு இருக்குது இன்னைக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்று, பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நின்றால் ஒழிய உங்களுடைய வாழ்க்கையில் ஏவாளை போல தேவ பிரசன்னத்தை இழக்க முடியும், தேவன் வைத்த திட்டத்தை இழக்க முடியும், தேவன் வைத்திருக்கதான ஆசீர்வாதங்களை இழக்க முடியும், தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவை இழந்து விடுவீர்கள். நீ நினச்சிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டு இருக்கியா? சின்ன சின்ன காரியத்தை உன்னை மேற்கொள்ள உனக்கு தெரியலன்னா நீ பிசாசோட எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள். உன் கண்ணு சரியா இருக்கா அப்படின்னா கண்ணோடு என்ன பண்ணியிருக்கணும்? உடன்படிக்கை பண்ணியிருக்கணும். அவர் யோபு சொல்வார், என் கண்ணோடு உடன்படிக்கிற நான் ஒரு ஸ்திரீயின் மேல் எப்படி நான் என்ன கண்ணோக்கமாக இருப்பேன், இச்சிக்க முடியும். கண்ணில் உடன்படிக்கை,
காலில் உடன்படிக்கை, கையில் உடன்படிக்கை. இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்றனால தான் எரிச்சல் தாங்க முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சில காரியங்களை சொல்லி உங்கள் மத்தியில் சொல்லி கொலைசர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிச்சுட்டு சீக்கிரமாக ஒரு சில காரியத்தை சொல்ல வந்த காரியத்தை சொல்லுகிறேன். எனக்கு நேரம் எடுத்து சொல்ற அளவுக்கு நீங்க சீக்கிரமா வரல. 2:8 படிங்க. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் இன்னைக்கு நிறைய காரியங்கள் லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க, லௌகிக காரியங்கள், மாயமான தந்திரம், இதை செய்தா இப்படி ஆயிடும், அதை செய்தா அப்படி ஆயிடும், நீங்களாம் இப்படி போறீங்க, எங்க சபையில எந்த பிரச்சனையும் இல்லைமே அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நீ போயிட்டு இருக்க, இதெல்லாம் சரிதான், எச்சரிக்கையாயிருன்னு கர்த்தர் சொல்றாரு. அது மனுஷனோட பாரம்பரியமே ஒழிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளை பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இன்னைக்கு நிறைய காரியங்கள் சடங்காச்சாரியமாக தான் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவை பற்றினது எது என்று சொல்லி நாம் அறிந்து நாம் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ரொம்ப 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 அவசியமாக இருக்கு. கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு இடிக்கிறதெல்லாம் என்னதான் சர்ச்சை இடிக்கிறாங்க. அவங்க வேற சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இன்னொருத்தர் சொல்ல, நான் இப்படி தான் இருக்கேன்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், நான் கம்முனி ஏசப்பான்னு இருக்கேன்னு சொல்லுவேன். ஐயா அந்த பிசாசு பேரை நான் சொல்லணும், சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நிறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்பட்டும் இன்னும் அவன் பேரை தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. எவனேன்னு இருக்கேன், அவனேன்னு இருக்கேன்னுவாங்க. நான் அவனை மாதிரி இருக்கிறேன், நீ ஏன் என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. நான் ஒரு நாள் அதை சொல்லவே மாட்டேன். நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அதுலேருந்து அதுக்காக சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா. ஏன் அவனை சொல்லும். இன்னைக்கு ஒரு காரியத்தை தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேருந்து ஒரு சில காரியத்தை உங்களை சீக்கிரமாய் சொல்லுகிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்றீங்களோ புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளாதே இருங்கள். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவரும் ஆகிய சிலரை வாலிபரை கொண்டு வரவும். அல்லேலூயா. இன்னைக்கு இங்கே நேபுகாத் நேச்சார் என்ன செய்கிறாரு, படையெடுத்து எருசலேமுக்கு கடந்து போகிறார். அங்கு கடந்து போய் அங்கிருந்து ஒரு சிலரை சிறைப்பிடித்து கொண்டு வருகிறார். அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க, நம்மள மாதிரிலாம் இல்லை. அவங்க ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள், துறை மக்கள், மாசே இல்லாதவங்க, கொஞ்சம் கூட என்ன செய்த இருதயத்தில் அழுக்கு இல்லாதவங்க, பித்தலாட்ட அம்மாட்ட பண்ணாதவங்க, ரொம்ப மாசு இல்லாதவர்கள். வேதம் அழகாய் சொல்லுது, இருதயத்தில் கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாதவர்கள். அழகு இப்போ இருக்க அழகை வச்சுக்கிட்டே நம்ம ரொம்பலாம் பண்ணுறோம்ல. நீ ரொம்பலாம் இந்த ஸ்டைல் பண்ணிகிட்டே இருந்தான்னு வச்சுக்க, அப்புறம் கிரவுண்டு பண்ணிடுவார். குழந்தைங்க என்ன செய்ய, ஃபுட்பால் விளையாடு, கிரிக்கெட் விளையாடுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொட்டடிச்சிருவார். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. உன் முடி இருக்குதுன்னா அழகாக அதை என்ன செய்ய, எப்படி வெட்டணுமோ வெட்டி அழகாக நீட்டாக வச்சுக்கோ, அதில் கடவுள் பிரியப்படுகிறார். அதை விட்டுட்டு இடகுடமாக அந்தமான் தீவு மாதிரி ஒருத்தன் வெட்டுறான், ஒருத்தன் கக்கூஸ் பிரஸ் மாதிரி வெட்டுறான், ஒருத்தன் வந்து பச்சை கலர் வெட்டுறான் பூசுகிறான், ஒருத்தர் வந்து சாயம் பூசுகிறான், பச்சை கலர் என்னென்னமோ, அப்புறம் லவ் போடுறான். ஹார்ட் எங்கே இருக்குது, உன் இருதயத்தில் ஹார்ட் இருக்கு, மண்டையில் எதுக்குடா ஹார்ட்டு, உனக்கு கிட்னி இருக்காடா, கிட்னி இல்லாதவன் தான் மண்டையில் ஹார்ட் போடுவான். புரியுதா? அங்க அப்படி அல்ல. ரொம்ப தெரிந்தவர்கள், கல்வியில நல்லா படிச்சவங்க, நல்லா படிச்சிருக்காங்க, அரண்மனையை சேவிக்க திராணி உள்ளவர்கள், அப்படிப்பட்டவர்களை பிசாசு சிறைகளாக கொண்டு போகிறான். சாதாரண மக்களை அல்ல, இப்படிப்பட்ட திறமைசாலிகளை நேபுகாத் நேச்சர் எருசலேமுக்கு படையெடுத்து வந்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் யாரை தான் சிறைப்பிடிப்பான்னு சொன்னா, நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா வேதத்தை வாசிக்கிறவங்க, நல்ல கர்த்தருக்காக இருக்க, எப்படியாவது இவனை விசுவாசத்தை விட்டு மாற்ற வேண்டும் அப்படின்னு பிசாசு என்ன செய்றான், அவங்கள தான் பிடிப்பான். இந்த டெய்லி பைபிள் படிக்காது பிசாசு தொட மாட்டான். இது நம்பாளுன்னு சொல்லுவான், இது ஏன் ஆளுன்னு சொல்லுவான். எத்தனை பேர் பைபிள் படித்தாங்க இன்னைக்கு காலையில்? இல்லை. இந்த வாரம் ஃபுல்லாக பைபிள் படிச்சிங்களா அப்படின்னா இல்லை. வேலை, தின்னோம், தூங்கணும், அவ்வளோதான் டைம்.
நீ யாருடைய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்க? நேசப்பானாலும் உன்னை ஏமாத்தாத. டெய்லி உனக்கு தனிஜபம் இருக்க வேண்டும். டெய்லி உனக்கு வேத வாசிப்பு இருக்க வேண்டும். வேத வசனத்தை தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்டு கர்த்தருக்காக வாழ்கிற திறமையுள்ளவர்களை பிசாசு சிறையாய் கொண்டு போகிறான். அவங்க விசுவாசத்தை விலகும்படியா. நீங்களும் அவன் ஆளுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ பைபிளே படிக்கல டெய்லி, நீ யாருடைய ஆள் தான் நினச்சிக்க? எழுதிக்க உன் டைரியில். ஹல்லேலூயா. விசுவாசத்தை மாற்ற முடியும். ரெண்டாவது ஒரு காரியம், 4வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தை விலகும்படியா சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்துக்களையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் சிறையாய் பிடித்து கொண்டு போன பின்னாடி கல்தேயருடைய பாஷையை கற்றுக் கொடுக்க அவனுக்கு ஆளுங்களை பிரதானிகள் எல்லாம் வைக்கிறான். அவனுக்கு நிறைய கல்தேயருடைய பாஷை என்ன செய்யணும்? கற்றுத்தானே. இவன் பாஷை பேசுறது என்னது? யூத பாஷை. இன்னைக்கு பாஷையை பார்க்கிறான். ஹல்லேலூயா. பிசாசு என்ன செய்து? பிசாசு தந்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப தானியேல் அவங்களுடைய காரியங்கள் என்ன? அனனியா, அசரியா, மிசாவேல். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தான் தெரியும். அவங்களோட ஒரிஜினல் பேர் என்ன? அனனியா, அசரியா, மிசாவேல். புரியுதா? ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? எழுத்து மொழியை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறான். இன்னைக்கு ஒரே நாடு, ஒரே திட்டம், ஒரே மொழி, எல்லாமே ஒரே தெய்வம் கொண்டு வர நினைக்கிறாள. இதெல்லாம் பிசாசின் திட்டம். ஹல்லேலூயா. எங்க வீட்டுக்கு ஒரு குட்டி எங்க பேர பையன் வந்தான். டிவிகேன்னு குளிக்குது. அவன் டிஎம்கேன்னு எங்க பேரன் குளிக்கிறான். அவனை கீழே தள்ளி இது மேலாவது. அவங்க அம்மாட்ட சண்டை போட்டுச்சான். என் அண்ணன் பொண்ணோட சண்டை போட்டு நீங்களும் எது தான் போடணும். இது எவ்வளோ இருக்கு? இன்னும் அது குண்டி கழுவ தெரியாது. அது கழுவ தெரியாத வயசுல டிவிக்கேன்னுது. ஏன்னா விஜய் சொல்லி கொடுத்துருக்காரு, மாமாவுக்கு நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? ஓட்டு போட சொல்லி பிஸ்கெட் வேணா அங்கே அடை பிடிச்சி வாங்குறீங்களா? அதை மாதிரி அந்த லூசு பையனோட இந்த லூசுங்கெல்லாம் டிவிக்கே. இதுக்கு எப்படி குண்டி கழுவ தெரியலையோ அதே போல தான் அவனுக்கு தமிழ்நாட்டு ஆள தெரியாது. நான் எந்த கட்சிக்காரங்களும் இல்லை, ஆனால் நான் போட மாட்டேன் எந்த கட்சிக்குமே. எந்த கட்சிக்கு தான் போடுவேன்னா நான் ஓப்பனாகவே சொல்ல டிஎம்கே ஒன்று தான் போடுவேன். அவன் நல்லவனா கெட்டவனே தெரியாது, அவனை போடுவேன். அவனுக்கு திறமை இருக்கு போடுவேன். அதே போல் என்ன செய்வேன்? காங்கிரஸ் போடுவேன். இந்த ரெண்டுக்கு காரியத்தை யாருக்கும் போட மாட்டேன். எவனும் நல்லவனும் கெட்டவன், அவன் நல்லவனும் கெட்டவனும் எனக்கு தெரியும். ஈவனுங்களை கண்ணா எனக்கு பிடிக்காது. பேச்சை பார்த்தாலே கேவலமாக இருக்குது. ஒரு எடப்பாடி ஒரு வாட்சு, அவன் பேசுகிற பேச்சை பார்த்தா எனக்கு அடிச்சு மூஞ்சி உடைக்கலாமா இருக்கு. உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி பேசலாமா இல்லையா? அது பேச தெரில. இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டு என்ன பண்ணுறது? குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபை எப்படி நடத்த முடியும்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஒரு குடும்பத்தை மனைவி வச்சு வாழ தெரியாதவன் நாட்டை வச்சு வாழ்வானா? டிவிகே மூஞ்ச பார்த்து உடைக்கணும். யாராவது இங்கே சபையில் டிவிகேனீங்கன்னா உத பின்னி எடுத்துக்கணும். பாஷையை மாத்துறான். 3வது ஒரு லேவியராகமத்தில் சொல்லி இருக்கிறது, இந்த பாஷை என்ன செய்யக்கூடாது? நெகேமியா புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைகளாய் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் பொழுது அநேகர் என்ன செய்தார்? மோவாவியர் இவங்களை என்ன செய்றாங்க? அநேக பெண்களை திருமணம் பண்றாங்க. அவங்களுடைய பாஷைகளை பேசும் பொழுது நெகேமியா சொல்றான், மயிரை பிடிச்சு அடிக்கிறார். என்ன மாதிரி கோவக்கார நாட்டுக்கு பயங்கரமா மயிரை பிடிச்சு அடிச்சு, எப்பரா நீ யூத பாஷையை பேச வேண்டியவ மற்ற பாஷை கற்றுக்கொள்ளலாம், ஆனால் உனக்கு தெரிஞ்சது வேதம். வேதத்தை விட்டு நீ விலகி போகக்கூடாது. யூத பாஷையில் நுழைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. புற ஜாதியுடைய பழக்க வழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம்னு சொன்னா அவன் என்ன செய்யறான்? சிறைகளாய் கொண்டு போகப்பட்டவனை பாஷையை மாற்றான். 3வது காரியம் 6வது வசனத்தை வாசிக்கணும். பெயர்களை மாற்று. 5வது வசனத்துல உணவை மாற்றணும்னு நினைக்கிறான். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்ய? பழக்க வழக்கங்களை என்ன செய்து அவர்களை மாற்ற வேண்டும் நினைக்க. வாசிங்கப்பா. ராஜா படிங்கப்பா. 3 வருஷம் அவங்க சாப்பாட்டை மாற்றணும்னு நினைக்கிறான். ஹல்லேலூயா. உணவு பழக்க வழக்கத்தை பிசாசு மிகவும் தந்திரம் உள்ளவன். அவன் என்ன நினைக்கிறான்? இவங்களோட உணவு பழக்க வழக்கத்தை மாற்ற வேண்டும். அவங்களுடைய ராஜாவுடைய உணவுல பன்றி இருக்கும், குடி இருக்கும், எல்லாமே இருக்கும். இது எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? இவங்களுக்கு கொடு. 3 வருஷம் கொடு. 1 நாள் 2 நாள்ல அவன் நல்ல பையனை கூட கெடுத்துருவாங்க. ஒரு அம்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டிமா எனக்கு சொன்னாங்க, அவங்க 16 பிள்ளையை பெற்றாங்களாம்.
16 பிள்ளை அவங்க பெக்கும் பொழுது இவங்க வேலைக்கும் போகணும், கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அப்போ என்ன செய்வாங்களா, பிராந்தி வாங்கி 2-3 மூடி என்ன செய்வாங்க, அந்த குழந்தைக்கு ஊற்றிடுவாங்களாம். அது பால் குடிச்சிட்டு இது மேலே ஊற்றுனா என்ன செய்யும், ஆன்னு கிடக்கும். இவங்க போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர வரைக்கும் இது எந்திரிக்காதான். வந்த பின்னாடி மறுபடியும் எழுப்பி பால் கொடுவேன். இதே டெய்லி இவங்க செய்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இவ 16 பிள்ளை பெற்றது எப்படி பெற்றா, எல்லா பிள்ளையும் குடிகார பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைனா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, எப்படா இது குடிகார பிள்ளைன்னு கேட்கக்குள்ளதான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய பழக்க வழக்கங்கள் என்ன செய்யுது, அவங்களுடைய உணவு முறை மாற்றி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டுடைய லேவியராகமத்தில் சொல்லுது, இதை தான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துல 47வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறது. அப்போ உணவு பழக்க வழக்கங்களை கூட நீ மாற்றணும்னு நினைச்சாங்க. ஆனால் இவர்கள் என்ன செய்யலை, மாறலை. அதுதான் பெரிய காரியம். அல்லேலூயா. அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு மரக்கறி கொடுத்தா போதுங்க, நாங்கள் அதை சாப்பிட்டு நல்லா இருப்போம். நீ வேணா சோதிச்சு பாரு, 10 நாள் எங்களுக்கு செட் ஆனால் இதையே கொடுத்துரு, நாங்கள் ராஜபோஜனத்தை செய்ய. தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க வேண்டும். அடுத்த ஒரு காரியங்களை அவர்கள் பெயர் மாற்றம். எனக்கு என்ன செய்து, 7வது வசனத்தை வாசிங்க, 6-7. அவர்களுக்குள்ள யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே யூத புத்திரராகிய தானியேல், அசரியா, மிசாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். அப்ப நிறைய பேரை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியவில்லை. இவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள், அந்த பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்கள், இந்த பிசாசோடு எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும், போராட வேண்டும், ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களும் கவனமாக இருக்கிறார்கள். இவரை பெயரை மாற்றினா இவங்களை என்ன செய்ய முடியும், அவங்க வழியில் கொண்டு வந்தலான்னு நினச்சிட்டு அவங்க பேர் என்ன மாற்றாங்க, பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷாசார் என்றும், தானியேலுக்கு பெல்ஷாசார் என்றும் மாற்றான். தானியேலுடைய பேர் என்னங்க, அவருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, எபிரேய பாஷையில் அது என்ன செய்யுது, தானியேல் அப்படின்னு சொன்னா அவருக்கு என்னப்பா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்கம்மா. தானியேல் அப்படின்னு சொன்னா என் தேவன் என் நீதி என்று அர்த்தமா, என் தேவன் என் நீதி என்று அர்த்தமா. பெல்ஷாசார் என்று சொன்னா பாகாலின் பொக்கிஷ காவலாளி என்று பெயரா. பாகாலின் பிசாசு என்ன செய்யறான் பார்த்தீங்களா, இன்னைக்கு நிறைய காரியங்கள் இப்படித்தான் குழப்படி பண்ணிகிட்டே இருப்பான். அவன் வேலை அதை ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது அனனியா என்பதற்கு தேவனுடைய கிருபை என்று அர்த்தம். அதுக்கு என்ன மாத்துறாங்க, அனனியா அப்படின்னா சூரிய தேவதை, சூரிய தேவனை அணிந்தவள் என்று அர்த்தமா. புரியுதுங்களா? இன்னைக்கு பேர் மாற்றங்கள் நிறைய வருது. மிஷாவேல் அப்படின்னா தேவனுடைய வல்லமை என்று அர்த்தம். அவங்க என்ன செய்யறா, மேஷாக்குன்னு மாத்துறான், மீனஸ் தேவதையின் மகன் என்று அர்த்தமா. இப்படி ஒவ்வொரு மனுஷனுடைய பெயரும் தேவன் மதித்த பரிசுத்த பெயர், அதுக்கெல்லாம் அர்த்தமுள்ள பெயரை எடுத்துட்டு இன்னைக்கு அர்த்தம் இல்லாத ஒரு பெயரை அவங்களுக்கு வைக்கிறான், பிசாசுடைய தந்திரம். அடுத்த ஒரு காரியம், அசரியா என்று சொன்ன கத்தரியன் துணை, அதுக்கு என்னதுதான், அக்கினி தேவனின் மகன் என்று சொன்ன ஆபேத்நேகோ அப்படின்னு சொன்னா அக்கினி தேவனின் தாசன் என்று அர்த்தமா. இன்னைக்கு பெயரை என்ன செய்ய மாற்றிக்கொண்டேன். அடுத்தது என்ன காரியம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஆராதனை முறையை மாற்றணும்னு நினைக்கிறான். யாரு, பிசாசு. இஸ்ரவேலுடைய யூத குல மக்களுடைய ஆராதனை முறைகளை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, இல்ல 10வது வசனத்து, எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாதே போனால் அவன் எரிகிற அக்கினி சுளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. பாருங்க, அங்க தேவனை ஒண்டிதான் அங்க ஆராதிப்பாங்க, தேவனை மாத்திரம் ஆராதனைங்க. ஏன்னா யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 4:5 என்னென்றே உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், யாது சொரூபத்தை ஆகிலோ விக்கிரகத்தை ஆகிலோ நீ என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, நான் தான் உனக்கு தேவன் என்பதை யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 4:5 சொல்லப்படுகிறது.
ஆனால் இங்க பிசாசு என்ன செய்கிறான், அவர்களுடைய பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பாக இவன் என்ன செய்றான், ஆராதனை முறையை மாற்றணும். ஒரு பொற்சிலையை வைத்து அதுக்கு முன்னாடி டங்கு டங்குன்னு என்ன செய்யணும், கிண்ணறம் வீணை வாத்தியங்கள்லாம் வாசிக்கும் பொழுது என்ன செய்யணும், தாள விழுந்து வணங்கணும் அப்படின்னு பிசாசு அங்கே ஆராதனை முறையை மாற்றுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை முறையை நம்ம மாற்றினாலும் நம்ம மாற்றிக்கொள்ளலாமா அப்படின்னு சொன்னால் மாற்றிக்கொள்ளக்கூடாது. சரிங்களா? பிசாசின் தந்திரம் என்னது? யோவான் 4:24 ஆவியோடும் உண்மையோடு என்ன செய்யணுமா, தொழுது கொள்ளுமா. வாசிக்கிறீங்களா? தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை தொழுது கொள்ளுங்கள் யாவரோ ஆவியோடும் உண்மையோடும் அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? தேவன் ஆவியாய் இருக்கிறார், அந்த ஆவியாகிய தேவனை தொழுது கொள்ள வேண்டுமானால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சும்மாலாம் தொழுது கொள்ள முடியாது, சும்மாலாம் தேவன் ஆராதிக்க முடியாது, சும்மாலாம் ஜெபிக்க முடியாது. அவர் ஆவியாய் இருக்கிறார், அவருக்கு எந்த சிலையும் வைக்க முடியாது, எந்த ரூபத்தையும் கொண்டு வந்து வைக்க முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு ஃபோட்டோக்குள்ள இருக்க இயேசு என்ன செய்வார். எத்தனை இயேசு விதவிதமான இயேசு வச்சிருக்காங்க, நீங்கள் போய் கலெக்ட் பண்ணி பாருங்க. இயேசு முகத்தை எத்தனை விதத்தில் எத்தனையோ விதவிதமான இயேசுகளை வச்சிருக்காங்க. எந்த இயேசு வா இயேசு கண்டுபிடிச்சு கொண்டு வா. அல்லேலூயா. இல்லை. அப்போ நம்மளுடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? உருவமாய் அல்ல, சிலையாய் அல்ல, படமாய் அல்ல. என் ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். அந்த தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமானால் பிசாசு தந்திரம் உள்ளவர், அவன் ஆராதனை முறையை மாற்ற வேண்டும் நினைக்கிறான். அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனை மாத்திரம்தான் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வோம் ஒழிய இந்த விக்கிரத்தை பணிந்து கொள்ளவே மாட்டோன்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்க சொல்கிற ஒரு பெரிய காரியம்னா அக்கினி ஜுவாலையில் தான் அவங்கள போடணும்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, முற்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பிசாசி தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. சொல்கிறாங்க, நீங்கள் என்னை போடு, ஆண்டு என்னை தப்பு வச்சா பரவாயில்ல, தப்பு விக்காமல் போனாலும் அந்த பொற்சலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இதாங்க சத்துருவின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு மற்றவங்களுக்கு வலிக்கிறதுனா தெரியவே தெரியாது, சும்மா நடிக்குது. இது சும்மா அது வயிறு வலிக்க சொல்லுது, சும்மா ஜுரம் நடிக்குது. கொஞ்சம் வந்தால் கூட அவன் தாங்க மாட்டாங்க. கொஞ்சம் வந்திருக்கா நிறையா. எனக்கு ஒரு என் ஃப்ரெண்டு ஒன்று இருக்குது. எனக்கு எப்படிமா இருக்க, கால் தாமா வலிக்குது, மற்றபடி உனக்கு மேலே எனக்கு வலிக்குது. இது எனக்கு ஒரு பிரச்சனை, எப்படிமா இருக்கான்னு கேட்டால் நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டோன்னு வச்சுக்க. உனக்கு மேலே எனக்கு கண்ணில் அன்னைக்கு எழுந்திருக்கிறேன், அன்றைக்கி டெத்துக்கு போயிட்டு அழுததுனா என்ன தெரில, கண்ணெல்லாம் வீங்கிச்சு, கண்ணில் என்ன செய்யுது உறுத்துது, தண்ணி அப்படியே கொட்டுது என் கண்ணில், ஆப்ரேஷன் பண்ண கண்ணில். அப்போ சொன்னேன், எப்படிமா இருக்கு, இது மாதிரி கண்ணு உறுத்துதுமா, அந்த கண்ணு வலிக்குது, இது தப்பா ரைட்டா? அவங்க கேட்டால் நான் சொன்னேன், உனக்கு மேலே எனக்கு வலது பக்கத்தில் ஆப்ரேஷன், உனக்கு இடது பக்கம், எனக்கு வலது பக்கத்தில் பாதியாக அப்படியே வலிக்குதுன்னுச்சு. வாயை மூடு, எனக்கு மேலே வலிக்குதுன்னா எனக்கு தெரியலையே, எனக்கு என்ன தெரியுது உனக்கு, எனக்கு மேலே வலிக்குது, ஏன் வலி உனக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு தெரியாது. தயவுசெய்து யாராவது இந்த மாதிரி என்கிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்க, மூஞ்சிலே ஒரு குத்த போகிறேன். இனி அப்படி தான் செய்ய போகிறேன். எனக்கு மேலே வலிக்குது, நீ என்கிட்ட கேட்காத, நான் உன்கிட்ட சொல்லலை. ரெடியா? பாஸ்டமாக எப்படி இருக்கீங்க கேட்கவே கூடாது. கேட்டு நான் சொல்லி நீ திருப்பி உனக்கு மேலே வலிக்குதுன்னா மூஞ்சை பார்த்து குத்திடுவேன். தயவுசெய்து என்கிட்ட கேட்காத. ரொம்ப அந்த விஷயத்தில் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். என் வயிற்றுச்சு எனக்கு தான் தெரியும், என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். 3 மணி நேரம் இங்கே நின்று பாறேன், கொஞ்ச நேரம் நிற்காங்க வலிக்குது, நான் வலிக்கு இறங்கி வரக்கூட அது நடிக்குதுன்னு வாங்க. ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் மயக்கம் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு தம்பி எனக்கு தெரிஞ்ச நம்ம சபைட்டு வெளியே போயிட்டான், ஆனால் வந்திருக்கான். திடீர்னு மயக்கம் வருது, குளர்ற எழுச்சிட்டு, தம்பி இதை முடிச்சிட்டு ஆராதனை முடிச்சுட்டு ஒரு நாளும் என் சரித்திரத்தில் அப்படி போனது கிடையாது. 23 வருஷத்தில் அப்படியே நான் ஆராதனை விட்டு போனதில் முடியல. மயக்கம் வருது, தள்ளுது, என்ன பண்ணுவதுன்னு தெரியல. போயிட்டேன். சபையில் ஏற்கனவே ஒரு குட்டி சாத்தான்லாம் இருந்துச்சு. அந்த சாத்தானுங்க சொல்லிச்சு, வாலிப பிள்ளைங்க, அவங்க நடிக்கிறாங்க. சரியான கோவம் வந்துச்சு. யாரடி பார்த்து யார் நடிக்கிறேன்னு சொல்கிறேன். என் ஆண்டவருக்கு முன்பாக கொடுத்த கனமான ஊழியத்தை நான் யாருக்காக விட்டு தரவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். என்னுடைய சூழ்நிலைக்கு தெரியும், உனக்கு வந்தால் தான் தெரியும். சுகர் அவங்களுக்கு வந்துருச்சா? சுகர் பெரிய பிரச்சனை. ஒரு வாயாடி இருந்தது சபையில், ஒரு கருப்பட்டி. அந்த கருப்பட்டி சொல்லும், அவங்களுக்கு சுகர் எப்போ பார்த்தா மயக்க சொல்கிறாங்க. 450 குறையாது இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணு. அது சொல்லும், மயக்க சும்மா சொல்கிறாங்க சொல்லும்.
ஆனால் ஆண்டோடைய வேதத்தை கடைசி அதுக்கு சுகரை கத்தர் கொடுத்தாரு. அப்போ 160 இருக்கக்குள்ள அப்படியே மயங்கி மயங்கி கொடுது. என்னை ஆட்டோவில் தான் கூட்டி போனது, காரில் தான் கூட்டி போனது. புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆவியோடும் உண்மையோடும் கத்தரை தொழுது கொண்டோம், அதுக்கு எதிர்த்து நிலுங்க, சரியா நிலுங்க. அடுத்தது ராஜாவை வணங்க செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. தேவனுக்கு முன்பாக தான் நான் முழங்கால் படி, வேற யாருக்கு முன்னாக முழங்கால் படியிட மாட்டேன்னு சொல்லி 6ஆம் அதிகாரம் 10-11 சொல்றாங்க. கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்கிற தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். ஏன் நடக்குது? ராஜாவை தவிர்த்து வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்க கூடாது சொல்ல. இவன் 3 வேலையும் கரெக்டா செய்யறான். இவன் தாங்க தெய்வ மனுஷன். சின்ன ஒரு காரியம் வந்துச்சுன்னா ஒரு என்ன செய்யுது, புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னா அந்த ஜெபத்தையே நிப்பாட்டுறீங்க. ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னா ஜபத்தை நிப்பாட்டிங்க. இங்கே இவன் இந்த ஜபத்தை நிப்பாட்டிட்டான் பண்ணுனா அவன் சிங்க கப்பிக்கு போவான்னு தெரியும். யாருங்க ஆவியை பெற்றிருக்கிறீங்க? ஒரு சின்ன புரிந்து கொள்ளுதல் இல்லை. 2ஆம் உலக போருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் மிஸ்டேக் ஆகி தான் உலக போரா மாறிச்சான். எழுதின வார்த்தைகளை ஒரு மிஸ்டேக். இன்னைக்கு ஒருத்தர் பேசுகிற காரியங்களை புரிந்து கொள்ளுதல் தான் ஜபமே நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் அங்கே சிங்க கெபி இருக்குது, நீ ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவன் எப்பையும் போல் பலகணிகள் திறந்துருக்க, கையெழுத்து ராஜா வச்சிருக்கான்னு தெரிஞ்சோம் அவன் பலகணிகளை திறந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான். சிங்க கெபியும் வந்துச்சு, சிங்க அவனை சேதப்படுத்தலை. அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசின் தந்திரம் என்னங்க? 2 பேர் ஒருமனப்படி ஜெபிக்க முடியாதுங்க. ஒரு குடும்ப ஃபேமிலி ப்ரேயர் பண்ண விட மாட்டான். ஒரு சபையாராய் ஐக்கியத்தில் பட விட மாட்டான் பிசாசு. அவனுக்கு என்னன்னா, நீ ஜெபிக்க கூடாது. அவருடைய வாழ்க்கையில சிங்ககபி வந்தாலும் பரவாயில்ல ஜெபித்தாரு. கர்த்தருடைய சிங்ககபியில் என்ன செய்தாரு? தப்பு வைத்தார். பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் தான், ஆனா யூதராஜ சிங்கம் என் ஆண்டவர் தப்பு வைக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கு. அல்லேலூயா. அது மாத்திரமா, அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் வந்தாலும், சிங்கம் வந்தாலும் சரிங்க, இல்லை அக்கினி ஜுவாலம் வந்தாலும் சரி, நாங்கள் செய்கிறதா நாங்கள் செய்வோம். என் ஆண்டவரை ஆராதிப்போம், அதை மாத்திரம் தான் செய்வோம், வேறு யாரையும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் சொன்னீங்க. இன்னைக்கு இதனால தான் எபிரேயர் வாலிபரை குறித்து வேத சொல்லுது, எனக்கு பிரியமானவன் பாபிலோனிலோ என்ன செய்வான்? என் சித்தத்தை செய்வான். இவங்கெல்லாம் கர்த்தருக்கு வேறு பிரிக்க பிசாசின் தந்திரங்களை சரியாய் அறிந்தபடினால்தான் பாபிலோனிலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்தார். நீ இருக்கிற இடத்துல உனக்கு கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியுமா? உன் வீட்டில் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியுமா? சபையில் உனக்கு கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியுமா? யோசித்து பாருங்கள். ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 2:7. இன்னொருத்தர் 1 யோவான் 5:4 வாசிப்போம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவனுடைய மனைவி அவனை பார்த்து, இன்னும் உன் ஓட்டமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையே பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதற்றினால் பாவம் செய்யவில்லை. ஜெயிக்கணுங்க பிரச்சனைய. நீ யாரை ஆராதிக்கிற? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற. அல்லேலூயா. அந்த தேவன் நிச்சயமா தப்பிப்பார். அல்லேலூயா. என் ஆண்டு சொல்லுவார், நீ சோர்ந்து போற நேரம்லாம் ஆண்டு என்னை பார்த்து சொல்லுவாரு, நீ சோர்ந்து தானே போற, ஒரு நாள் இருக்குது உனக்கு, உன் வாழ்க்கையில நான் உயர்த்துகிற ஒரு நாள் இருக்குது. அப்பொழுது என்ன செய்வாங்க? எல்லாருடைய கண்கள் உன்னை பார்க்கும் அப்படின்னு ஆண்டு சொல்லிகிட்டே இருப்பார். என்னை ஆண்டவர் பார்ப்பார். என்னை ஆண்டவர் அழைச்சாருங்க. இது வரைக்கும் நான் ஓடிட்டு இருக்கேன். என்னை யார் என்ன பண்ணாலும் சரி, என்னை குற்றப்படுத்த அந்த சபையை சுக்குநூறாக உடைச்சா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கும்படி தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் பலிபீடத்தில் வைன்னு சொன்னார். ஓங்கி வெட்ட போனான். ஏன்? என் பிள்ளையை வெட்டி போட்டால் கூட நான் போக்குள்ள யாரோட தான் போவேன்? என் பிள்ளையோட போவேன். நானும் என் பிள்ளையோட அவிடம் விட்டு போயிட்டு பலி செலுத்தி திரும்பி வருவேன்னு சொன்னேன். இதாங்க விசுவாசம். நன்மை பெற்ற நாம் தீமை பெறலாமா? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கு, ஆனால் உனக்குன்னு வர்றது மாத்திரம் அவ்வளோ பெருசாக எடுத்துட்டு இருக்கியே.
ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீ எடுத்துக்கிறியோ விடுறியோ அது எனக்கு தெரியாது. கர்த்தர் வசனத்தை கேட்டு அதன்படி நீங்க பழச்சிங்கன்னா கேட்டீங்கன்னா நல்லது. வாசிங்க 105ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. இது யாரை குறித்து சொல்லுகிறதுன்னா யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. யோசேப்பு எந்த தப்பு பண்ணானா? இல்லை. துரோகம் பண்ணானா? இல்லை. அவன் அண்ணனுக்கு ஏதாவது துரோகம் பண்ணானா? இல்லை. ஆனா அவங்க அண்ணனுங்க என்ன பண்ணாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. 20 வெள்ளி காசுக்கு வித்து போட்டாங்க. அவன் செத்துட்டான்னு அடிச்சாங்க. எல்லாம் செய்தாங்க. ஆனால் இவன் வந்தானே, எகிப்துக்கு வர்றானே, அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணானா? அந்த அம்மா தப்பு பண்ண கூப்பிட்டா கூட ஓடிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் கூப்பிட்டா ஓடிடுவாங்க வாலிபர். அன்னைக்கு அந்த வாலிபன் போகல. பரிசுத்தத்தை காத்து கொண்ட வாலிபன். அவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன அப்படின்னு பார்த்தா 18வது வசனம், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எத்தனை பேர் நிப்பீங்க? எத்தனை பேர் ஓடுவீங்க? நீங்க பிளான் பண்ணிக்கங்க. வசனம் ஒரு மனுஷனை சாதாரணதா இல்லைங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கு வித்தியாச விதமான பாடுகளும் பிரச்சனைகளும் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். ஆனாலும் அந்த மனுஷன் கர்த்தருக்காக நின்னான். ஒரு நாள் வந்தது, அட விலங்குகளெல்லாம் அவுக்க சொன்னாங்க. அவனை சோப்பு போட்டு குளிக்க வச்சாங்க. இன்னைக்கு அவனை என்ன செய்றாங்க? ராஜா கொண்டு வரா. இன்னைக்கு ஒரு நாள் இருக்குங்க, பிசாசின் தந்திரத்தோட எதிர்த்து நிக்க ஒரு நாள் அவன் ஓடி போய் விடுவான். இன்னைக்கு வெற்றி சிறக்கவளா இருக்க வேண்டும். பிசாசு நிறைய விதத்தில் நம்ம மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சினிமா பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க, அங்கே வெளியே பாடி இவன் வாயில வந்துடும். ஹல்லேலூயா. இப்போ காதில் போட்டுக்கிறான், சினிமா பாட்டு போய் கேட்பான். நான் பிரவீன் போடலை. அவன் போட்டானா என்னன்னு தெரியல, நான் கவனிக்கல. இப்போ பிரவீனுக்கு ஃபோன் பண்ணால் அது செய்யும். அது ஏதாவது சினிமா பாட்டு எனக்கு தெரியாது, சினிமா பாட்டெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பாடும். அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்லுவேன், அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்துறேன். நான் பாட முடியுமா அதுக்கிட்ட? அது செல்லில் அவன் செட் பண்ணியிருக்கான். அவன் பண்ணலை, நான் சும்மா சொல்கிறேன். ஏன்னா அவனை வம்பு இழுத்தா பிரச்சனை இல்லை, அவன் பொண்டாட்டி இழுத்தா கூட பிரச்சனை இல்லை. எனக்கு மற்றவங்க யாராவது சும்மா உதாரணத்துக்கு சொன்னால் கோச்சிக்குவாங்க. அதனால் அவன் பொண்டாட்டி இழுப்பேன், அதெல்லாம் இன்னும் பிரச்சனை இல்லை, சும்மா சொல்கிறேன். இது இன்னும் என்ன செய்யுது? சினிமா பாட்டை கேட்டுட்டு இருக்குது. பரிசுத்தம் எங்கெங்க இருக்குது? சாத்தானை ஏற்று நிற்கிறியா? தேட்டருக்கு போய் பார்க்குறியா? பாரு, நல்லா பாரு, கண்ணை திறந்து பாரு, கேளு. ஆனால் இந்த பரிசுத்தவான்களோட வாழ்க்கையில் விலங்கு போட்டு ஒடுக்கினாலும் வசனம் அவங்கள புடமிட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் அவங்கள சுத்த பொன்னாய் விளங்க செய்து வசனம் அவனை புடமிட்டது. ஆனால் அந்த புடமிடுதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தர் புடமிடுதலுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. புடமிட்டு பார்த்து என்ன சுத்த பொன்னாய் விளங்க செய்யுங்க. இன்னைக்கு புடமிடணுங்க. என்ன ஒரு வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், கிறிஸ்துவுக்குள் பிறப்பதெல்லாம் தான் உலகத்தை பெய்யும். வேற யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. கிறிஸ்துவுக்காக யாரெல்லாம் பிறந்திருக்கானோ அவன் உலகத்தை ஜெயிப்பான், பிசாசை ஜெயிப்பான், மாமிசத்தை ஜெயிப்பான். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பாடிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிங்க. பைபிளை பார்த்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவர்கள் தானியேல் ஜெயிச்சாங்க பிசாசின் தந்திரங்களை. யோசேப்பு தன் வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் அதை ஜெயித்து அவன் என்ன செய்த? வசனம் புடமிட்டு முடிச்ச ராஜா ஆள் அனுப்பி வரைச்சா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறோம். நீங்களும் நானும் சொல்லணும், நமக்கு என்ன செய்த? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் சொல்லிட்டே இருங்க. நம்முடைய பிரச்சனை, போராட்டங்கள், பிசாசுகளை மேற்கொள்ள முடியும். பிசாசு மிகவும் தந்திரம் உள்ளவன். இவன் யாரை வஞ்சிப்பான் அப்படின்னு சொன்னால் 10:30 ஆயிடுச்சு, நான் முடிச்சிடுவேன். ஏன்னா 5 நிமிஷம் தான். யாரை வஞ்சிப்பான் அப்படின்னா பரிசுத்தவான்களை தான் வஞ்சிப்பான். தேவனுடைய கிருபை பெற்றவர்களை அவன் தள்ளணும்னு பார்ப்பான், வேற யாரையும் தள்ளணும்னு பார்க்க மாட்டான். அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. நான் மறுபடியும் என்ன செய்கிறேன்? அடுத்த வாரத்தில் எடுக்கிறான். சோதனையை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும்னு நினைக்கிற மனுஷனை அவன் விழத்தள்ளுவான். வேற யார்கிட்டையும் அவனுடைய தந்திரத்தை கொண்டு போக மாட்டான். புரியுதுங்களா? அவனுடைய காலம் சமயமாக இருக்குது. யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ, யாரெல்லாம் பிரித்து எடுக்கப்பட்டார்களோ
அவங்கள்ட்ட மாத்திரம் தான் பிசாசு போவோம், மற்ற யாரையும் அஞ்சிக்கணும்னு போகவே மாட்டான். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடி. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த ஆசீர்வாதமானது விலைக்காய் ஜெபிக்கிறோம். பிசாசு மிகவும் தந்திரம் உள்ளவன். சர்வமானது தேவன் உண்டாக்கின சகல மிருகங்களிலும் அதிக தந்திரம் உள்ளது. தேவனுடைய திட்டத்தையே அவமாக்கும்படியாக ஏவாளை வஞ்சித்தது. இன்னைக்கும் ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ளாதனால இன்னைக்கு ஆண்டவரே அநேகர் விழுந்து கொண்டிருக்காங்க. ஆனால் தானியேலுடைய புஸ்தகத்தில் பார்க்குறோம், சிறைப்பிடித்து கொண்டு போனா விசுவாசத்தில் வழுகணும்னு